இன்றைக்கே காலை வேளையில் மனதை கலங்க வைத்த அல்லது மனதை உருக்கிய ஒரு விடயம் இந்த விடயம் என்று கூட சொல்லலாம். நிச்சயமாக ஒரு 33 வருடங்களுக்கு பின்னராக ஒரு தாய் தன்னுடைய மகனை சந்திப்பார். அவ்வாறாக அந்த தாயும் மகனும் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும், அந்த இடமே முழுவதுமாக மகிழ்ச்சியாகவும் ஒரு பாச போராட்டத்தையும் அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கும். முடிந்தால் அந்த நிகழ்வை, அதாவது தாயும் மகனும் 33 வருடங்களுக்கு பின்னர் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நேரில் கூட பார்க்க வேண்டும் என்று கூட நான் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் அது எல்லாமே பொய்யாகி இலங்கை நாட்டுக்கு, யாழ்ப்பாணத்திற்கு அவர் வருவார், உயிருடன் வந்து தன்னுடைய தாயை சந்திப்பார் என்று சொல்லி எல்லாருமே நான் உட்பட நிறைய பேர் அந்த ஒரு விடயத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் நாட்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அது இனிமேல் நடக்காது, அவர் அப்படி வருவதாக இருந்தால் அவர்களுடைய உயிரற்ற உடல் தான் இந்த மண்ணிற்கு வரும், அவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுடைய தாயை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்கின்ற இந்த ஒரு விடயத்தை நிச்சயமாக எங்களை போன்றவர்களாலேயே ஏற்க முடியாது இருக்கின்ற பொழுது இதனை எவ்வாறு அவர்களினுடைய குடும்பம், குறிப்பாக தாய் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள், இல்லாட்டி அவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் ஆறுதல் சொல்ல போகின்றோம் என்றதெல்லாம் நிச்சயமாக தெரியவில்லை. இப்பவே உங்களில் நிறைய பேர் நீங்கள் ஓரளவுக்கு ஊகித்திருப்பீர்கள் என்ன விடயத்தை பற்றி நான் சொல்ல போகின்றேன் என்று சொல்லி. நிச்சயமாக உங்களுடைய ஊகம் சரியானது தான். என்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களினுடைய படுகொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து அதன் பின்னராக கடந்த 1 வருடங்களுக்கு முன்னதாகவே குறிப்பிட்ட 6 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த விடுதலை செய்யப்பட்ட அந்த நேரம் நான் ஒரு காணொளி ஒன்று பதிவிட்டிருந்தேன். குறிப்பாக ஆரம்பத்தில் இருந்தே என்ன நடந்தது, அவர்களினுடைய விடயத்தில் அந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது போன்ற அனைத்து விடயங்களையுமே நான் அதில் பதிவிட்டிருந்தேன். ஆகவே ஒருவேளை இந்த காணொளியை புதிதாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒருவேளை இந்த விடயம் கூட, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களும் கூட சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒருவேளை அந்த விடயங்களை பற்றி தெரிய வேண்டும் என்றால் நான் இந்த காணொலியில் அதை பற்றி மறுபடியுமாக சொல்வது நிச்சயமாக அழகாக இருக்காது. ஆகவே அந்த விடயத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதன் பின்னராக அவர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்பட்டதன் பின்னராக, அதாவது கிட்டத்தட்ட 32 வருடங்கள் அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்திருந்தார்கள். அவர்களுடைய இளமை காலம் முழுவதையுமே சிறையிலே அனுபவித்திருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான் சாந்தன் அவர்கள். அவருடைய தாயார், சாந்தன் அவர்களுக்கு 54 வயது, அவருடைய தாயாருக்கு 77 வயதாகின்றது. அவருக்கு ஒரு சகோதரர், அந்த ஒரு சகோதரரை நீங்கள் பெரும்பாலானவர்கள் அறிந்திருப்பீர்கள், மதிசுதா அப்படி என்று சொல்லி அவர் அழைக்கப்படுவார். அவர்தான் அவருடைய இளைய சகோதரர். அவரும் கூட சமூக ஊடகங்களிலே நிறைய கருத்துக்களை, அதாவது சமூகம் சார்ந்த அக்கறையான விடயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அவரினுடைய அண்ணன் தான் சாந்தன். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்டு 1 வருடங்கள் ஆகியும் அவர் நாட்டுக்கு வரவில்லையே அப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுதுதான் அவர் மறுபடியுமாக திருச்சி சிறப்பு முகாமில் குடிவரவு சட்டத்தின் கீழ் அவர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு விடயமும் தெரிய வந்தது. அதன் பின்னராக கடந்த 1 வருடங்களாக அவரை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். ஏனென்றால் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவருக்கு நிறையவே நோய்களும் இருந்தது. ஆகவே இதன் காரணமாக அவருக்கு என்ன வேணாலும் எப்பொழுதும் நடக்கக்கூடும் என்கின்ற அந்த ஒரு பயத்தில் அவருடைய தாயார் ஒரு கணமாவது, ஒரு வேளை உணவாகுவது தன்னுடைய கையால் தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும். தன்னுடைய முதிர்ந்த காலத்தை, அதாவது 77 வயது இருக்கக்கூடிய அந்த தாயார் தன்னுடைய முதிர்ந்த காலத்தை தன்னுடைய மூத்த மகன் சாந்தன் அவர்களுடன் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தார். அவரும் நிறைய இடங்களுக்கு ஏறி இறங்கி மனு கையளித்து கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் அவருக்குமே அனுமதி வழங்கப்படவில்லை என்றது நானுமே அறிந்து கொண்டேன். அதன் நிமித்தமாக உடனடியாக நானுமே என்னுடைய சேனலில் ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதாவது அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு உரியவர்கள் ஆவண செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். நீங்கள் இப்போ கேட்கலாம், நீங்கள் போட்ட என்ன பிரயோசனம் அப்படின்னு சொல்லி. அந்த விடயத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளங்களையும் அந்த ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அதன் நிமித்தமாக அது சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு அந்த செய்தி கிடைக்கப்படுவதன் ஊடாக ஏதாவது ஒரு நடவடிக்கை நடந்து விடாதா என்கின்ற ஒரு நப்பு ஆசையில தான் நான் அந்த ஒரு விடயத்தை போட்டிருந்தேன். அதுவும் நீங்கள் எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்றது தெரியவில்லை. அந்த காணொலிக்கு மதிசுதா அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை சாந்தன் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அவர் நாட்டுக்கு செல்லலாம் அப்படி என்று சொல்லி அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த நாள்ல இருந்து இன்றைய நாள் வரைக்குமே குறிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருந்தேன் அவர் நாட்டுக்கு வந்ததும் நான் அவரை நேரில் ஒருக்கா சென்று பார்க்க வேண்டும். இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு
ஏதோ ஒரு உணர்வு அவரை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வில் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜனவரி 24 நோய்வாய்ப்பட்டிருந்த நிலைமையில் திருச்சி வைத்தியசாலையில் அவரை அனுமதித்திருந்தார்கள். அதன் பின்னராக மேலதிக சிகிச்சைக்காக அவரை கொண்டு சென்று சென்னை ராஜீவ்காந்தி பொது அரச வைத்தியசாலையில் வந்து அனுமதித்திருந்தார்கள். அங்குதான் அவருக்கு மேலதிக சிகிச்சைகள் நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அவருடைய சகோதரர் மதிசுதா அவர்கள் வந்து அவரை சென்று பார்த்திருந்தார். அது தொடர்பான சில காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியாக இருந்தது. அதை நான் இதில் இணைத்துக் கொள்வேன், நீங்கள் பார்க்கலாம். பார்த்தோன்னதான் சாப்பிடுவேங்கிறான். என்ன பண்ண சொல்றேன்? சாப்பிட்டாச்சு. என்ன நீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்கள் அந்த புகைப்படங்களோ காணொளிகளோ பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக அதுல வந்து அவரினுடைய ஏக்கம், அந்த பார்வை, சகோதரனை பார்க்கக்கூடிய அந்த பார்வை வந்து எவ்வளவோ விடயங்களை சொல்ல முற்படுகின்றது. ஆனால் அவர் அவ்வளத்தையுமே அவர் தனக்குள்ளேயே புதைத்து விட்டார் போலதான் இருக்கின்றது. இளமை பருவம் முழுவதையுமே ஒரு சிறைச்சாலையிலே முடித்து தற்பொழுது வந்து தன்னுடைய சகோதரனுடன் ஓடி பிடித்து விளையாட வேண்டிய அந்த நாட்கள் எல்லாம் மறைந்து இன்றைக்கு அவரை ஒரு பெரியவராக அவர் பார்க்கின்றது வந்து ஒரு பெற்ற பிள்ளை வளர்ந்து நின்று ஏதோ சாதித்த மகனை வந்து ஒரு அப்பா வந்து பெருமையாக பார்ப்பார் இல்லையா, அந்த மாதிரியாக அவர் பார்க்கின்றார். ஏனென்றால் அவருக்கு அது அவ்வளோ வருடங்கள் கழித்து தன்னுடைய சகோதரனை பார்ப்பது, அல்லது அவர் இவ்வளவுக்கு வளர்ந்து நிற்கின்றாரே, நான் அவனை சிறுவனாக அவனுடன் விளையாடவில்லை என்கின்ற இயக்கங்கள் எல்லாமே அந்த ஒரு புகைப்படங்கள்ல இருந்து தெரிகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது சரி, அவர் எப்படியோ அவர் நாட்டுக்கு வந்து விடுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாரிடமுமே இருந்தது. இன்னும் குறிப்பாக ஒரு சில விடயங்கள் சொல்லப்படுகின்றது. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு இரவு அவர் நாட்டுக்கு வருவதாக இருந்தார் என்று சொல்லி. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், வெள்ளிக்கிழமை அவருக்கான அனுமதி கிடைத்து விட்டதே, பின்னரே இவ்வளவு தாமதம், அவரை வரவழைத்து கொண்டு வந்திருக்கலாமே என்று சொல்லி ஒரு சின்ன ஆதங்கமோ அல்லது கேள்வியோ இருக்கலாம். அவருக்கு வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்னராக அவரிடம் வந்து ஒரு சில ஆவணங்கள் இல்லை அப்படி என்று சொல்லி அந்த ஆவணங்களை திரட்டுவதற்காக நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் பின்னராகத்தான் அவர் இன்றைக்கு இரவு நாட்டுக்கு வருவதாக இருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்றது நிச்சயமாக எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் இந்த இரவு வருவதாக இருந்து இன்றைக்கு அது காலையில் வந்து அவரினுடைய உயிர் இந்த உலகை விட்டு சென்று இருக்குமானால் நிச்சயமாக இந்த ஒரு விடயத்தை அவர்களினுடைய தாயார் எப்படி ஏற்றுக்கொள்வார், அவர்களுடைய சகோதரர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்றால் எங்களை போன்றவர்களாலேயே இந்த ஒரு விடயத்தை எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனால் ஒரு பொதுவான விடயமாக இணைக்கக்கூடியது தமிழ், இதுதான் என்னால் சொல்ல முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உணர்வு, அவரை பார்க்க வேண்டும், அவர் வந்து தாயாருடன் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். ஆனால் இன்றைக்கு அந்த தாயினுடைய வேண்டுதல் இல்லாமல் போய்விட்டது, அல்லது பலிக்கவில்லை. உயிருடன் தன்னுடைய மகனுக்கு ஒரு கோப்பை சாப்பாடு கொடுக்க மாட்டேனா என்று ஏங்கிய தாய்க்கு உயிரற்ற உடல் தான் பரிசாக கிடைத்ததா என்றுதான் என்ன தோன்றுகின்றது. நிறைய பதிவுகளை சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இந்த ஒரு விடயம் தொடர்பாக அனைவருமே தங்களினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவரினுடைய உயிரற்ற உடலும் வந்து இனி நாட்டுக்கு எடுத்து வரப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதுவும் எவ்வளவுக்கு உண்மையான ஒரு விடயம் என்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அவரினுடைய உடல் நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டால் எங்களினுடைய பங்களிப்பு அதில் என்ன என்றதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் எத்தனையோ விடயங்களுக்கு இனி பழசு எல்லாத்தையுமே நான் சொல்லி இதில் காட்டுவதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. எத்தனையோ விடயங்களுக்கு நாங்கள் ஒன்றாக சென்றிருக்கின்றோம், நிறைய கூட்டங்கள் கூடியிருக்கின்றோம், என்னென்ன விடயங்கள் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு விடயத்துக்கு இதில் நீங்கள் அரசியல் சார்ந்த அனைத்து விடயங்களையுமே மறந்து விடுங்கள். இதில் ஒரு தாய் மகனுக்கான பாச போராட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அவரினுடைய இறுதிச் சடங்கு யாழ் மண்ணிலே நடந்தால் தயவு செய்து தமிழர்களாக அனைவரும் இணைந்து அந்த இடத்துல அவரினுடைய ஆத்ம சாந்திக்காக வேண்டி நிற்பது நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வு பூர்வமான தருணமாக இருக்கும். அந்த சகோதரனை இழந்து நிற்கக்கூடிய சகோதரர்களுக்கும் தன்னுடைய மகனை இழந்து நிற்கக்கூடிய அந்த தாய்க்கும் ஒரு பேர் ஆதரவாக அந்த விடயம் இருக்கலாம். ஆகவே எங்களினுடைய கைகளில் தான் அந்த முடிவு இருக்கின்றது. ஒருவேளை அந்த சம்பவம், அதாவது இங்கே அவரினுடைய இறுதிச்சடங்கு நடந்தால் அனைவருமே அதில் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு சக
சகோதரியாக என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லாட்டி சக ஒரு தமிழினத்தை சேர்ந்த ஒரு நபராக என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படியோ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களினுடைய அன்பும் உங்களினுடைய அந்த ஒரு ஆதரவும் வந்து அவர்களுக்கு இன்னும் அந்த ஒரு துயரத்தில் இருந்து வெளிவருவதற்கு அவர்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கலாம் என்றுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.